வாசிங்க. அதை இயேசுவும் சொல்றாரு, லோத்துவின் மனைவியை என்ன செய்யுங்க, நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. வாசிங்க 19ஆம் அதிகாரம் 25-26 வாசிங்க. அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். எல்லாம் கவனிங்க, இது நடந்தது எப்படி? சமபூமி முழுக்க என்னவாயிடுச்சு, அழிச்சு போட்டாச்சு. இப்ப இவர் கேட்டது என்ன, சோவாருக்கு போறேன். அதான் அவர் சொல்றாரு, சமபூமி எங்கும் என்ன செய்யாத, நிக்காத. சமபூமியில நின்னா அழிவு வரும், அங்கேயும் அழிவு வருது, பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப லோத்துவின் மனைவி என்ன செய்யறாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். திரும்பி பார்க்குறாங்க. இப்போ நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல, மலைக்கு மேலே போயிட்டாங்க, ஆனாலும் அந்த 2 பிள்ளைகள் மலையில் விசுவாசம் இல்லாமல் என்னவாகி போச்சு, தவறி போச்சுன்னு. அதுக்கு ஒரே காரணம் யாருன்னு இந்த அம்மா தான். அதுக்கு ஒரே காரணம் யாரு, இந்த அம்மா தான். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டால், முதல் காரணம் லோத்து சோவாருக்கு போயிட்டு வந்தது. சோவாருக்கு போகாமல் வந்திருந்தாருன்னா அந்த விசுவாசம் வேற. இங்கே எப்படின்னு கேட்டால், சோதோம்குள்ள அந்த 2 பெண் பிள்ளைகளும் திருமண வயது உள்ள பெண் பிள்ளைகள். 2 பிள்ளை யாரு, திருமண வயது உள்ள பெண் பிள்ளைகள். ஆனால் வசனம் சொல்லுது, புருஷனை அறியாத. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. 19ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. இதோ புருஷனை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. புருஷனை அறியாத 2 குமாரத்திகள் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் திருமணம் பண்ணல, அவங்க ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்றாங்க. எதுக்குள்ள ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்றாங்க? சோதோம்குள்ள. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், இது ரொம்ப மோசம், இந்த ஏரியா மோசம், காலேஜ் மோசம், ஸ்கூல் மோசம், இந்த சுத்தி இருக்கிற இடம் மோசம் நம்ம சொல்றோம், உண்மை. ஆனால் அவைகளுக்கு நடுவில் 2 பெண் பிள்ளைகளை அந்த தாயால் உண்மையாக வளர்க்கப்படுஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஏங்க லோத்து வளர்க்கலையா? வசனம் சொல்லுது, லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்து இருந்தார். ஏன்னா ஊருக்குள்ள இருந்தா அவருக்கு பிரச்சனை. ஏன்னா அது ஹோமோசெக்சுவல் ஊரு, அவருக்கும் பிரச்சனை. பின்னாடி சொல்றான், முதல்ல இவனை க்ளோஸ் பண்ணுங்கடான்றான். அதுக்கு பயந்துதான் லோத்து எங்க போயிட்டாரு, சோதோமின் வாசலுக்கு போயிட்டாரு. இப்ப சொல்லுது, வசனம் சொல்லுது, அந்த ஊருக்குள்ள அந்த அம்மாவும் 2 பெண் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அந்த 2 பெண் பிள்ளைகளையும் அந்த சோதோம்குள்ள அவ்வளவு ஒழுக்கமா வளர்க்க அந்த அம்மாவால முடிஞ்சிச்சு. ஆனா இப்ப மலையில தேவன் சொன்ன இடம் அங்க வந்திருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, 2 பெண் பிள்ளைகளும் சோரம் போனார்கள். 2 பேரும் என்ன ஆயிட்டாங்க, சோரம் போயிட்டாங்க. இதுக்கு ஒரே காரணம் என்ன? இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மலையில அந்த அம்மாவும் இருந்திருந்தா இந்த பிரச்சனை கண்டிப்பா என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது, கண்டிப்பா வந்திருக்காது. சோதோம்ல ஒழுங்கா வளர்க்க முடிஞ்ச லோத்துவால கர்த்தர் சொன்ன இடத்துல அந்த பிள்ளைகளை என்ன செய்ய முடியல, ஒழுங்கா வளர்க்க முடியல. நான் ரொம்ப ஆச்சரியமா பார்க்குற விஷயம் என்னன்னா, ஆண்டவரை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இல்லாத சில பாவங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஏன் வருது? ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்ம கிட்ட இருந்த பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டார், உண்மை. ஆனா ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு சில பாவங்கள் வருது. இது முன்னாடி அவங்ககிட்ட இல்லை, இப்போ வந்துருச்சு. எப்படி வருது இந்த பாவம்? தேவ சமூகத்தில் இருக்கிறாங்க, கையில பைபிள் வச்சிருக்கிறாங்க, இன்னும் சொல்ல போனா சர்ச்சுக்கு வராங்க, மெம்பரா இருக்காங்க. ஆனா சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த சில ஒழுக்கம் கூட சர்ச்சுக்கு வந்த பிறகு ஒரு சிலர்கிட்ட இல்ல. சர்ச்சில் இதை சொல்லி கொடுக்கல. நம்ம திருப்பி சொல்றேன், அப்ப நீங்க இருக்கிற இடம் தேவ சமூகம், நீங்க இருக்கிற இடம் சர்ச்சுங்கிறதுனால மட்டும் நீங்க ஒழுக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்ல. இங்கே இன்னொன்றும் தேவைப்படுகிறது. இருக்க வேண்டிய அந்த அம்மா யாருன்னு கேட்டீங்கன்னா, பைபிள் படி அந்த அம்மா யாருன்னு கேட்டீங்கன்னா, லோத்துவின் மனைவி. மனைவினா என்னன்னா ஹெல்பர். ஆண்டவர் சொல்றாருல்ல, ஆதியாகமத்தில் ஆதாமை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாருல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு. இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னா ஹெல்பர்னு இருக்கு. ஏற்ற துணைக்கு என்ன இருக்கு, ஹெல்பர். நான் என்ன செய்வேன், ஏற்ற ஹெல்பரை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே வார்த்தை நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் இருக்குல்ல, பரிசுத்த ஆவியானவரை பத்தி. இந்த சேம் வார்த்தை இங்கிலீஷ்ல நான் போய் ஒரு ஹெல்ப்பரை அனுப்புவேன்னு இருக்கு. எப்படி ஆதாமுக்கு ஏவாள் ஹெல்ப்பராக கொடுக்கப்பட்டாங்களோ,
அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஹெல்ப்பராக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. லோத்துவின் மனைவி ஹெல்ப்பர். அந்த ஹெல்ப்பர் இல்லாவிட்டால் லோத்துவின் சந்ததி கெட்டு போகும். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பது முக்கியமல்ல, ஆவிக்குரியவர்களாக இருக்கணும். ஆவியானவராலே நடத்தப்படணும். ஆவியானவராலே நடத்தப்பட்டாதான் இந்த பாவங்களை உங்களால் ஜெயிக்க முடியும். அங்கே லோத்துவின் மனைவி மிஸ்ஸிங், இங்கே ஆவியின் நடத்துதல் மிஸ்ஸிங். ஆவியானவர் இருக்கிறாரா அப்படின்னா நீங்க உடனே ஏன் இல்ல, நாங்க தான் அந்நிய பாஷை பேசுறோமே, கை தட்டுறோமே. அந்நிய பாஷை பேசுகிறதுனால, கை தட்டுகிறதுனால மட்டும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. அவர் தங்கி வாசம் பண்ணணும். ஆவியானவர் உங்க மேல 2 விதமா இருப்பார். அந்த பேழையிலிருந்து புறாவை வெளியே விடுறாரு. யாரு? நோவா. விட்ட உடனே அந்த புறாவை பத்தி ஒரு வார்த்தை இருக்கு, பர்டிகுலரா ஒரு வார்த்தை இருக்கு. பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல், அந்த உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. திரும்பி அவங்ககிட்டே போயிருச்சா. அப்படின்னா என்ன அர்த்தம்? புறா வருது, வந்து பாக்குது, தங்கறதுக்கு இடம் இல்லை, தங்கறதுக்கு இடம் இல்லை, போயிடுச்சு. பரிசுத்த ஆவியானவர் வராரு, ஹெல்ப் பண்றாரு, ஆனா உங்க மேல தங்க அவரால் முடியல, போயிடுறாரு. போயிடுறாருன்னா பரலோகத்துக்கு போயிட்டான்னு அர்த்தம் அல்ல. உங்களுக்கு இப்போ சிம்சோன் இருக்கிறார், நல்லா கவனிங்க. சிம்சோன் இருக்கிறார். வசனம் சொல்லுது, சிம்சோன் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினார். இறங்கி அவன் பெலிஸ்தரை முறியடித்தான். இது முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினார். 3வது தலையை மொட்டையை அடிச்சிட்டாங்க. இப்போ அவன் எந்திரிச்சு சொல்றான், நான் வழக்கம் போல என்ன செய்வேன். இப்போ ஆவியானவர் இல்லை. அப்ப ஆவியானவர் சிம்சோனுக்குள்ள நிரந்தரமா தங்கி இல்ல, வந்து வந்து போயிருக்கிறார். வந்து என்ன செஞ்சிருக்காரு? போயிருக்கிறார். இப்போ 51ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்லும் போது, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல். அப்பனா இவன் மேல என்ன பண்ணிருக்கிறாரு? எப்பவுமே நிரந்தரமா தங்கி இருந்திருக்கிறார். இப்ப ஆவியானவர் உங்ககிட்ட வந்து வந்து போறாரா, நிரந்தரமா தங்கி இருக்கிறார்? இதான் கேள்வி. இன்னைக்கு எங்க ஹெல்ப்பர் உங்க கூட இருக்கிறாரா? ஹெல்ப்பர் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாரா? ஹெல்ப்பர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இல்லைன்னா உன் சந்ததி கெட்டு போகும். முறையற்ற காரியங்கள் வந்துடும். ஆனா நீ மலையில தான் இருப்ப, நீங்க மலைக்குள்ளதான் இருப்பீங்க, கர்த்தர் சொன்ன இடத்துல தான் இருப்பீங்க. இன்னும் மலையில கெபிக்குள்ள இருப்பீங்க, சேஃபஸ்ட் பிளேஸ். எலியா போய் தங்குற இடம் தான் கெபி, அந்த கெபியில இருப்பீங்க. ஆனால் சந்ததி கெட்டு போகும். இப்போ உங்ககிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். லோத்துவின் மனைவி என்ன ஆகுறாங்க? மிஸ் ஆகுறாங்க. அதே லோத்துவின் மனைவி இருக்கும்போது சோதோம்குள்ளேயும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். தேவனுடைய ஆவி தானியேல் மேல் இருக்கும்போது அவன் பாபிலோனிலே பாதுகாக்கப்பட்டான். தேவனுடைய ஆவி யோசேப்பின் மேல் இருந்தபோது அவன் எகிப்திலே பாதுகாக்கப்பட்டான். ஆனால் அதுவே கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு போன பின்பு அவன் எருசலேமிலே, இஸ்ரவேலிலே நாண்டு கொண்டு செத்தான். ஆவியானவர் கூட இருக்கிறாராங்கிறதா இங்க முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஸ்பிரிச்சுவலா குடும்பத்தை நடத்தணும்னு நினைக்கிறாங்க, பிள்ளைகள் ஊழியத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, சர்ச்சுக்கு வராங்க போறாங்க, வீட்டில் பைபிள் இருக்கு, திருமண பக்கம்லாம் வசனம் இருக்கு, எல்லாம் சரிதான். ஹெல்ப்பர் இருக்காரா கூட? உங்க ஹெல்ப்பர் இருக்காரா? பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறாரா? நீங்க நினைச்சுக்கிறீங்க ஆவியானவர் கூட இருக்கிறாரு. லோத்து நினைச்சுக்கிட்டாரு தான் மனைவி இல்லாவிட்டாலும் ரெண்டும் நல்ல வயசுக்கு வந்த பிள்ளைகள், நல்ல ஞானம் உள்ள பிள்ளைகள், சோதோமிலேயே தப்பு பண்ணாத பிள்ளைகள், அதனால பிள்ளைகள் ஒழுக்கமா இருக்கணும். தாய் இல்லாவிட்டால் பிள்ளை ஒழுங்காக இல்லை. அங்கே பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் உன் சந்ததி கெட்டு போகும். இன்னைக்கு இதான் நடக்குது. ஏன் ஆவிக்குரிய வீட்டுக்குள்ள அபத்தமான காரியம்?
ஏன் ஆவிக்குரிய வீட்டுக்குள்ள இப்படிலாம் நடக்குது? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஏன் இந்த மாதிரி காரியங்கள் செய்து தேவனுக்கு விரோதமா, பெற்றோருக்கு விரோதமா ஏன் செய்து? அங்கே கிறிஸ்தவத்தினுடைய சாயல் இருக்கு, ஆனா உள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஆனா இருக்கிறது மலை, இருக்கிறது சர்ச்சு. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்ற ஆவிக்குரிய சர்ச், ஆனால் அங்கே தேவன் இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. நீங்க பின்னிட்டு பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு சந்ததி கெட்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க சர்வசாதாரணமா நினைச்சுக்கிறீங்க. சில அப்பாமார்கள் அம்மாமார்கள்லாம் அவங்க தப்பு பண்ணுவாங்க, ஆனா பிள்ளை நல்லா இருக்கணும்பாங்க. பிள்ளை பர்ஃபெக்டா இருக்கணும். அப்பா கெட்ட வார்த்தை பேசுவாரு, ஆனா பையன் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அம்மா கோவப்படுவாங்க, ஆனா பிள்ளைங்க கோவப்படக்கூடாது சொல்லுவாங்க. அப்ப நான் கோவப்படலாம், அதுக்குன்னு பிள்ளைங்களும் படுவாங்களா? நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ரோல் மாடல். உங்களை பாரிதான் உங்க பிள்ளை வளரும். ஒரு நாள் உங்களை மாதிரியே போய் வெளியே பேசும். அதுக்கு பிறகு அது பழகிருச்சுன்னா வெளியே பேசுற மாதிரியே வீட்லையும் பேசும். இங்க என்ன நடந்துட்டு இருக்குது? நல்லதான சர்ச்சுக்கு வரோம், தசமா காணிக்கெல்லாம் கரெக்டாக தானே கொடுக்குறோம். அப்புறம் ஏன் எங்க வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை? போய் செக் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரான்னு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி குடும்பம் நடக்குதான்னு பாருங்க. மலை மேல இருக்கிறோம் தைரியத்தில் இருக்காதீங்க, கெபிக்குள்ள இருக்கிறோம் தைரியத்தில் இருக்காதீங்க. பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க. எல்லா காலத்திலையும் பிசாசு பிசாசு தான். எல்லா காலத்திலையும் பாதுகாக்கிற தேவன் தான். அல்லேலூயா. இப்போ சோரோவாருக்கு போயிட்டு வந்தவனுடைய விளைவு என்ன? இவர்கள் கெட்டு போனார்கள். அந்நாளிலே லோத்துவின் மனைவி உப்பு தூணாளால். நீங்க பண்ற ஒரு தப்பும் உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும். சில நேரங்களிலே கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க செய்யக்கூடாது என்று விரும்புகிறார். ஒருவேளை இது வரைக்கும் நீங்க செஞ்சது வேணா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு தெரியுமா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. நீ தப்பு பண்ணி ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா அது உன் பிள்ளைகளை ரொம்ப பாதிக்கும். உன் பிள்ளைகளை ரொம்ப ரொம்ப பாதிக்கும். கர்த்தர் ஒரு குழந்தைய உனக்கு கொடுத்தது எதுக்கு தெரியுமா? அதுக்கு ரோல் மாடலா இருந்து அந்த பிள்ளைய வளர்த்தி கர்த்தர் கையில் கொடுப்பதுக்கு. உன் இஷ்டப்படி வாழ்க்கை அமைச்சு கொள்றதுக்கு இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிக்கிறதுக்கு 1000 தடவை கர்த்தர் பர்மிஷன் கொடுக்கிறார். முடிஞ்சாச்சா ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. அதுக்கப்புறம் நீ எப்படி இருந்தாலும் வாழ்ந்துதான் ஆகணும். அது வேற வழியே கிடையாது. அதுதான் அதுக்கப்புறம் உனக்கு வச்ச ஆண்டவர் வச்ச டெஸ்ட்னு வச்சுக்கணும், இருக்கணும். இன்னைக்கு மலை மேல் கெட்டு போகிற குடும்பம் ஒன்று இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் கெட்டு போகிற குடும்பம். ஓகே வேண்டாம், இதுக்கு சில தாய் தகப்பன் வேற, பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம், நான் இருக்கிறேன், அப்பா இருக்கிறேன், அம்மா இருக்கிறேன், யார் வேணா இருக்கட்டும், கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் கூட இருக்கிறாரா? நான் இப்பவும் சொல்றேன், சில எக்ஸம்ஷன் கேசஸ் இருக்கு, ஒன்றும் செய்ய முடியாது, அது வேற. ஆனால் பிப்ளிக்கலாக நீங்கள் செய்கிற தப்பு உங்கள் பிள்ளையை பாதிக்கும். உங்கள் பிள்ளை ஒன்று இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ல வேற மாதிரி ஆகும், இல்ல உன் பிள்ளை அரகண்டா மாறும், இல்ல உன் பிள்ளை உன்னை மதிக்காமல் போகும், உன் பிள்ளை கெட்டு போகும். இதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது பல இடத்துல. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கர்த்தர் போ சொல்ற இடத்துக்கு நேரா போயிடுங்க. ஒன்று சோவாருக்குள்ள போகாதீங்க, அவிசுவாசமா பேசாதீங்க, பின்னிட்டு பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது மழையாய் இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாய் வரும். கர்த்தர் சொல்லுகிற இடத்துல இருந்தாலும் பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஆண்டவர் உங்களை அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுக்காக அதை 1000 தடவை யோசிச்சு தான் ரெடி பண்ணியிருப்பார். உங்களை அனுப்புறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணியிருப்பாரு? யோசிச்சு தான் உங்களை அனுப்புவார். அனுப்பிட்டு யோசிக்கிற ஆண்டவரே கிடையாது. எல்லாம் ரெடி பண்ணிட்டு அனுப்புகிற ஆண்டவர். நான் இந்த ஊழியத்துக்கு வரும்போது இவ்வளத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் கர்த்தர் என்ன வர சொல்லியிருக்கிறார். ஏன் கண்ணு பார்க்கல, அவ்வளோதான். இன்னைக்கும் சொல்லுவேன், வந்த புதுசுல திரும்பி போயிடலாமா நினைச்ச காலம் இருந்துச்சு. ஆனா இப்போ சொல்லுவேன், ஒரு நாள் கூட நான் ரெக்ரெட் பண்ணதே இல்லை. ஐயோ, கர்த்தர் கிடைக்கக்கூடாத ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார். நல்ல வேளை இழந்து போயிருப்பேன், நல்ல வேளை கர்த்தர் காப்பாத்திட்டார். அல்லேலூயா. தேவன் உங்களை ஒரு மகா பெரிய அழைப்புக்கு அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் புறப்படுகிற நாளிலே மலையை நோக்கி ஓட வேண்டியவர்கள். நடுவில் சோதோமுக்கு விட்டுட்டு போறதுக்கு தாமதிக்க கூடாது. சோவாருக்கு போறேன்னு சொல்லக்கூடாது. நடுவில் செத்து போவேன், தீங்கு என்னை பின்தொடரும், இல்லை எனக்கு பலன் இல்லை, எதுவும் சொல்லக்கூடாது. கர்த்தர் போனா போனோம்,
அப்புறம் சோவாருக்கு போகிறேன் சொல்லக்கூடாது, போனால் போகணும். இதில் எது பண்ணாலும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும் பின்னாடி. கடைசியாய் சொல்கிற இடத்துக்கு நீ பின்னிட்டு பார்க்காம போயிடணும். கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கக்கூடாது. பார்த்தீங்க, உன் சந்ததி கெட்டு போகும். அல்லேலூயா.